நீ நான் காதல் சீரியல பொறுத்தளவு அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம அபிக்கு நம்ம ராகவோட கடந்த கால வாழ்க்கை வரலாற பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க அபி. அதாவது நம்ம ராகவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணுன ராகவ நம்ம அபி தான் வீட்டுக்கே அழைச்சுக்கிட்டு வராங்க கார்ல போட்டு. அப்ப நம்ம ராகவ் மது, மது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராப்புல. இதனால அபிக்கு மதுனா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவல் படுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பெட்ரூம்ல நம்ம ராகவ் மது பேரையே போதையில சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஸோ அப்பதான் வந்து நம்ம அபிக்கு உண்மையே தெரிய வருது. ஸோ மது அப்படிங்கிறது ராகவோட முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு, ராகவோட பர்சனல் டைரியை எடுத்து நம்ம அபி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல வந்து நெறைய கவிதைலாம் நம்ம ராகவ் எழுதி வச்சிருக்கிறாப்புல. ஏற்கனவே நம்ம ராகவ் வந்து எழுதின கவிதைய வந்து அபி ஆபீஸ்ல ஒரு தடவ படிச்சு பார்த்தாங்க இல்லையா? ஸோ அததான் மீண்டும் நம்ம அபி வந்து படிச்சு மதுங்கிறது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ராகவ் வந்து இப்படி காதலிச்சிருக்கிறாரா இந்த பொண்ண அப்படிங்கிற மாதிரி அபிக்கு தெரிய வருது. ஸோ அப்ப அபி இதுக்கப்புறம் ராகவ நல்லாவே புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெளியான 2 ப்ரோமோவ பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து நம்ம ராகவ் வந்து அபிய நல்லா பார்த்துக்கிற மாதிரியும், அபிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி குடுக்குற மாதிரியும், அபிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப நல்லாவே பார்த்துக்கிறாப்புல. 2வது ப்ரோமோவுல வந்து அஞ்சலிக்கு வந்து நம்ம அபி வளையல் போட்டு விடுறாங்க. அப்ப முரளியையும் போட்டு விட சொல்றாங்க. முரளி வளையல் போட்டு விடுறத பார்க்குற நம்ம ராகவுக்கு கோவம் வந்து அக்காவுக்கு எதிரா துரோகம் பண்ணிட்டு, "நீங்க வளையல் வேறயா போட்டு விடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி வளையல வாங்கி அதே இடத்துல போட்டு உடைச்சர்றாங்க. அந்த வளையல்ல நம்ம அபி தெரியாம கால வச்சு கால கிழிச்சுக்கிறாங்க. நம்ம ராகவே மருந்து போட்டு விட்டுட்டு அபிய அப்படியே தூக்கிக்கிட்டு பெட்ரூமுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோமோலாம் வந்திருக்கு. ஸோ ராகவ் என்னதான் செய்ய போறாரு? அபி மேல கோவமும் படுறாரு. அதே டைம்ல அபிக்கு ஒண்ணுன்னா பதட்டமும் அடையறாரு. ஸோ இதுக்கப்புறம் ராகவுக்கு ஃபுல் உண்மையும் தெரிய வந்ததுன்னா, ராகவ் அபி கிட்ட நல்லாவே நடந்துக்குவாரு. ஸோ அது எப்ப வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.